பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனுக்கு சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடந்த பல வாரங்களாக நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை வசனமாக தியானிக்க கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தவர்கள். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைய நாளிலும் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒருவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வரவேற்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய 20 அதிகாரங்களை நாம் தியானித்து நிறைவு செய்திருந்தோம். கடந்த வாரத்தின் வகுப்பிலே 1000 ஆண்டு ஆளுகையினுடைய நிலைகளை குறித்தும் 1000 ஆண்டு ஆளுகைக்கு முடிவுக்கு பின்பதாக என்ன நடைபெறும், வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு நடைபெறும், அது எப்படிப்பட்டதாக இருக்கும், யார் அங்கு போவார்கள் என்று சொல்லி பார்த்தோம். அதற்கு ஒரு நபர் தப்பிக்கொள்ள வேண்டும் என்றால் அவர் என்ன செய்ய வேண்டும், அவைகளையும் பார்த்தோம். இனிமேல் 2 அதிகாரங்கள் தான் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் இருக்கிறது. இந்த 2 அதிகாரங்களும் நித்தியத்தை பற்றி பேசுகிறது. 1000 ஆண்டு ஆளுகை முடிந்து புதிய வானம் புதிய பூமி உண்டாக்கப்படுதலை, நித்தியத்திலே நாம் எப்படி இருக்கப் போகிறோம், நித்தியத்திலே நாம் எப்படி வாழப்போகிறோம், நம்முடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இது மிகவும் முக்கியமானது. வெளிப்படுத்தும் விசேஷத்தினுடைய கடைசி 2 அதிகாரங்களில் தான் புதிய வானம் புதிய பூமி குறித்த செய்தி வருகிறது. வேறு இடங்களில் சில இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் நாம் இனிமேல் வாழப்போகிற நம்முடைய குடியிருப்பு, நித்திய குடியிருப்பை குறித்து இவைகள் பேசுகிறது. நித்தியமாய் செலவிடப் போகிறோம். இந்த பூமிக்குரிய வாழ்வோ சொற்பமானது. நித்தியத்தில் நாம் செலவிடப் போகிறது சதா காலமும் வாழக்கூடிய வாழ்வு. அது எப்படி இருக்கும், அங்கே நாம் எப்படி இருப்போம் என்று சொல்லக்கூடியவைகளை அறிந்து கொள்வது நமக்கு பிரயோஜனகரமாக இருக்கும். கர்த்தரும் அதற்கு சித்தம் கொண்டு நாம் அதை இப்பொழுதே அறிந்து கொள்வதற்கு தேவன் சித்தம் கொண்டபடினாலே நமக்கு அதை வெளிப்படுத்தி வேதாகமத்தில் தந்திருக்கிறார். இதுவரைக்கும் 20 அதிகாரங்களை பார்த்து விட்டோம். இனி இந்த 21, 22 அதிகாரங்கள் என்னென்ன இருக்கிறது என்றால், 1 முதல் 8 வரை உள்ள வசனங்களிலே புதிய வானம் புதிய பூமியை குறித்த செய்தி. 9வது வசனம் முதல் 21:9 முதல் 22வது அதிகாரம் 5வது வசனம் வரைக்கும் புதிய எருசலேம் அதை குறித்த செய்தி. 22வது அதிகாரம் 6வது வசனம் முதல் 21வது வசனம் வரைக்கும் முடிவுரை செய்தி. 1 முதல் 8 புதிய வானம் புதிய பூமி, 21:9 முதல் 22:5 புதிய எருசலேம், 22:6 முதல் 22:21 இந்த புத்தகத்திற்கு முகவுரை. அதனால் இன்றைக்கு புதிய வானம் புதிய பூமி குறித்து சொல்லப்பட்டிருக்கிற செய்தி 21 அதிகாரம் 1 முதல் 8 வரை பார்ப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வாரத்திலே புதிய எருசலேம் 21:9 முதல் 22:5 வரை பார்ப்போம். அதற்கு அடுத்த வாரத்திலே ஏனைய வசனங்கள் 6வது வசனம் முதல் 21வது வசனம் வரைக்கும் பார்ப்போம். அதோடு நம்முடைய வெளிப்படுத்தின விசேஷம் பாடம் முடிவடையும். கர்த்தருக்கு சித்தமானால் நாம் இதுவரை பார்த்த அனைவற்றையுமே, முழு வெளிப்படுத்தும் விசேஷத்தை நாம் பார்த்த அனைவற்றையுமே ஒரு மீள்பார்வை ரிவ்யூ வேண்டும் என்றால் அதற்கு அடுத்த வாரத்தில் நாம் என்னென்ன பார்த்தோம் என்று சொல்லி திரும்பி பார்க்கலாம். கர்த்தர் அதற்கு கிருபை செய்வாராக. இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள வசனங்களை நாம் பார்ப்போம். கர்த்தர் கிருபை செய்வாராக. புதிய வானம் புதிய பூமி இவைகளை குறித்து பார்க்க போகிறோம். வேதாகம 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியை கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. இந்த வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது பரலோகம் என்கிற வார்த்தை 500 முறைக்கு மேல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த 500 முறைக்கு மேல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுலே வெளிப்படுத்தின விசேஷத்தில் மாத்திரமே 50 முறைகளுக்கும் வருகிறது. இப்போ புதிய வானம் புதிய பூமி என்று சொல்லும் பொழுது வானம், ஹெவன், ஷமயீம் என்கிற எபிரேய வார்த்தை, இது எப்படி பைபிளிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று பார்க்க வேண்டும். பைபிளிலே பரலோகம் என்று வானம் என்று சொல்லும் பொழுது அதை 3 நிலைகளில் வேறுபடுத்தி காண்பிக்கிறது. அது என்னவென்று சொல்லிவிடுகிறேன். முதலாவது வானம் ஏனென்றால் 3வது வானம் வரைக்கும் வேதாகமம் சொல்லி இருக்கிறது. 3ஆம் வானம் வரைக்கும் வேதாகமம் சொல்லி இருக்கிறதுனாலே 1வது வானம் 2ஆம் வானம் இருக்க வேண்டும். இப்போ 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்திலே கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனிதன் அறிவேன், அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான் என்று பைபிள் சொல்லுகிறது. இப்போ 3ஆம் வானம் இருக்கிறது என்றால் 1வது வானம் 2வது வானம் இருக்க வேண்டும். 1வது வானம் என்னவென்று சொன்னால் நாம் பார்க்கக்கூடிய
வானம். நம் கண்ணை திறந்து மேல் நோக்கி பார்த்தால் நம் கண்களுக்கு தெரிகிற வளிமண்டலம், அட்மாஸ்பியர். ஆதியாகமம் 1:20, எசேக்கியேல் 38:20 போன்ற இடங்களில் வரக்கூடிய பதங்கள். முதலாவது வானம் என்றால் அவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது வானம் என்று சொன்னால் இந்த ஸ்பேஸ், மொத்த பிரபஞ்சத்தை உள்ளடக்கியது. நம்முடைய பூமி இருக்கக்கூடிய சூரிய குடும்பம், அதற்கு சூரிய குடும்பம் இருக்கக்கூடிய பால்வெளி மண்டலம், இந்த பால்வெளி மண்டலம் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை, அப்படி பல கணக்கில் அடங்காத கிரகங்களும் கிரக குடும்பங்களும் இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். அதை குறித்த பலவிதமான ஆராய்ச்சிகள், ஆய்வுகள் நடைபெற்று வருகிறது. என்னென்றாலும் நம்முடைய சிற்றறிவுக்கு புலப்படாத வகையிலே பிரபஞ்சம் நீண்டதுமாக இருக்கிறது. இவை அனைவற்றையும் உள்ளடக்கியதுதான் இரண்டாவது வானமாக இருக்கிறது. ஒரு வசன பகுதியை வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 22வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை பார்ப்போம் என்றால், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானற்று நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணேன். வானத்து நட்சத்திரங்கள், இது வானத்து நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடியது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியது, ஆனால் நமக்கு மிகவும் தொலைவாக இருக்கக்கூடியது. அதே வேளையில் முதலாவது வானம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆதியாகமம் 1:20 சொல்லுகிறது, நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவு. இது முதலாவது வானம், பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவு. ஆதியாகமம் 22:17 சொல்லக்கூடியது நட்சத்திர மண்டலங்கள் இருக்கக்கூடிய ஆகாய விரிவு. சங்கீதம் 83 நீங்கள் படித்தாலும் இதனுடைய ஆச்சரியங்களை பற்றி, இரண்டாவது வானத்தை பற்றி சொல்லுகிறது. மூன்றாவது வானம் என்று சொல்லக்கூடியது தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்கிறது. உபாகமத்தின் புத்தகம் 4வது அதிகாரம் 39வது வசனம், ஆகையால் உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன், அவரை தவிர ஒருவரும் இல்லை என்பதை நீ இந்நாளில் அறிந்து மனதில் சிந்தித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உயர வானத்தில் கர்த்தரே தேவன், தேவனுடைய வாசஸ்தலமாக பரலோகம் எங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து 1 ராஜாக்கள் 8:30, தானியேல் 2:28. அதே போல புதிய ஏற்பாட்டில் வருவீர்கள் என்றால் அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 55வது வசனத்திலே ஸ்தேவான் பரிசுத்தாவிலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமை தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவாலும் நிற்கிறதையும் கண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஒரு வசன பகுதி நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 1 முதல் 4 வரை வாசிக்கிறேன். மேன்மை பாராட்டுகிற தகுதி இல்லவே, ஆகிலும் கர்த்தர் அளிய தரிசனங்களை வெளிப்படுத்தல்களை சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷன் நிறைவே, நான் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் ஆண்டு வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன் தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாதும் வாக்கு கட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன் தேவன் அறிவார். 2வது வசனத்திலே அவன் 14 வருஷம் வரைக்கும் 3ஆம் ஆண்டு வரைக்கும் எடுக்கப்பட்டான். அந்த மனுஷன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டான். ஏற்கனவே வெளிநாள் குறித்து சொல்லி இருக்கிறேன். பரதேசி இன்றைக்கு 3வது வானத்தில் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் அடுத்த இமைப்பொழுதில் பரதேசிலே, பரலோகத்தின் அங்கமாக இருக்கிற பரதேசிலே இருப்பார்கள். ஆனால் புதிய வானம் புதிய பூமி எல்லாம் இனிமேல் நாம் சுதந்திரிக்க வேண்டியவர்களாக இருக்கிறது. நம்முடைய சரீர உயிர்த்தெழுதலுக்கு பிறகுதான் நடைபெறக்கூடியது. இந்த 3வது வானத்திற்குள் அடங்கி இருக்கக்கூடியதுதான் புதிய வானம் புதிய பூமி. அவைகள் இன்னும் வெளிப்படவில்லை. அது 1000 ஆண்டு ஆளுகைக்கு பிறகு வெளிப்படும். வானம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் இவைகளை புரிந்து கொள்ள வேண்டும். புதிய வானம் புதிய பூமியை கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயிற்று, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. இதற்கு முன் என்ன நடந்தது? பாவிகள் நியாயம் தீர்க்கப்பட்டார்கள். வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பிலே ஆதாமின் காலம் முதற்கொண்டு அந்த 1000 ஆண்டு ஆளுகை முடிகிற காலம் வரைக்கும் இருக்கிற பாவிகள் அனைவரும் நியாயம் தீர்க்கப்பட்டார்கள். 20:14 பார்க்கிறோம், மரணமும் பாதாளம் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2வது மரணம். அதற்கு பிறகு தேவன் ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எப்பொழுது நடைபெறும்? வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு இணைந்து. இதிலே வேதாகம வல்லுநர்களுக்குள்ளதாகவே 1000 ஆண்டு ஆளுகை முடிந்து வெள்ளை சிங்காசன நியாய
முன்பதாக வானம் பூமி மாற்றப்படுமா, இல்லை வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு பிறகு வானம் பூமி மாற்றப்படுமா என்பது ஒரு விவாதத்துக்குரிய பொருளாக இருக்கிறது. ஆனால் இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. என்றாலும் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்போடு இந்த பூமி, பழைய வானம் பழைய பூமி இதெல்லாம் மாற்றப்பட்டு புதிய வானம் புதிய பூமி தேவன் சிருஷ்டிப்பார். இது யோவானுக்கு முதலாவது கிடைத்த வெளிப்பாடு அல்ல, பழைய ஏற்பாட்டிலேயே தேவன் பேசியிருக்கிறார். குறிப்பாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 65 அதிகாரம் 66 அதிகாரத்திலே பார்ப்பீர்கள் என்றால் இவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 65:17 வசனம். இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியை சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. இன்றிலிருந்து சுமார் 2800 வருடங்களுக்கு முன்பதாகவே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்த புதியதாக ஒரு வானம் பூமி சிருஷ்டிக்க போகிறேன் என்று சொல்லி. அதே போல ஏசாயா 66 அதிகாரம் 22 வசனம். நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமி எனக்கு முன்பாக நிற்பது போல் உங்கள் சந்ததியும் உங்கள் நாமம் நிற்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். திரும்பவும் புதிய வானம் புதிய பூமி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல 2 பேதுரு 3 அதிகாரம் 12-13 இந்த பூமி அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டு அக்கினியில் சாம்பலாக்கப்படும், புதிய தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படியே புதிய வானம் புதிய பூமியும் உண்டாகும் என்று நம்பிக்கொள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே புதிய என்று சொல்லப்படுவதற்கு பயன்படுத்திருக்கப்பட்டிருக்கிற பதம் கைனோஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கைனோஸ் என்று சொல்லப்பட்டிருக்கும் பொழுது தேவன் முற்றிலுமாக புதியதாக மாற்றப் போகிறார். ஒரு புதியதாக ஒன்றுமில்லாமல் இருந்து ஒரு புதிய புத்துயிர் கொடுத்து எடுக்கப் போகிறார் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ள முடியும். என் சிலர் கேட்பார்கள், ஏன் அப்படி என்றால் 1000 ஆண்டு ஆளுகை என்று? இயேசு வந்த உடனே எல்லாத்தையும் மாற்றிவிட்டு புதிய வானம் புதிய பூமிக்கு போயிருக்கலாமே. இல்லை, இந்த 1000 ஆண்டு ஆளுகையே அதுவே ஒரு சிறந்த ஆளுகை தானே, அப்படியே நித்தியமாக போயிருக்கலாமே, அதற்கு பிறகு 1000 ஆண்டுகளுக்கு முடிய வேண்டும் என்று சொல்லி. நான் கடந்த வாரத்திலும் அதற்கு முந்தின வாரத்தில் சில காரியங்களை சொன்னேன், 1000 ஆண்டு ஆளுகை எதற்கு அவசியம் என்று சொல்லி. இன்னும் சிலதை சொல்லுகிறேன். 1000 ஆண்டு ஆளுகையினுடைய நோக்கங்கள் இஸ்ரவேல் தேசத்தோடு தொடர்புடையது பார்த்தோம். இயேசு தாவீதின் சிங்காசனத்தில் அமர வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இன்னொன்று நான் சொல்லாமல் விட்டது, முந்தின ஆதாம், முதலாவது ஆதாம் இழந்ததை, தோல்வியுற்றதை பிந்தின ஆதாமாகிய இயேசு வெற்றியாய் முடிக்கிறார். அதுதான் 1000 ஆண்டு ஆளுகையில் நடைபெறுகிறது. 1000 ஆண்டு ஆளுகை என்று சொல்லக்கூடியது ஒரு நம்முடைய உலகம் பாவத்திலே விழுந்து ஜலப்பிரளயத்தினால் அழிக்கப்படுவதற்கு முன்னிருந்த நிலையை போல மாற்றப்பட்டது. அதை போன்ற ஒரு நிலை. அங்கே இயேசு கிறிஸ்து ஆதாம் தோல்வியடைந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை வெற்றியை நடத்துவார். ஆதாம் ராஜரீகம் செய்வதிலே, பூமியை ஆண்டு கொள்வதிலே தோல்வியடைந்தான். இயேசு கிறிஸ்து வெற்றியை நடத்துவார். தேவனுடைய திட்டம் எதுவுமே தோல்வியில் முடியாது என்பதை இது நிலைநிறுத்தக்கூடியதாக இருக்கிறது. இன்னொன்று, புதிய வானம் புதிய பூமியிலே பாவத்திற்கான சூழ்நிலை எதுவுமே இருக்காது. இந்த இப்பொழுது இருக்கிற பூமியிலே பாவம், அக்கிரமம், அநியாயம், ரத்தம் சிந்துதல், கொலை, இவ்வளவு பாவங்கள் இருக்கிறது. அதே போல 1000 ஆண்டு ஆளுகையிலும் பாவம் நடைபெறும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் பாவத்திற்கான தண்டனை உடனுக்குடன் வழங்கப்பட்டுவிடும். அவர் இருப்பு கோலால் ஆழ்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை தொழுது கொள்ள வராதவருடைய தேசத்தில் மழை பெய்யாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவிகள் ஆயுள் நாட்கள் குறுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1000 ஆண்டு ஆளுகை முடியும் போது கர்த்தருக்கு விரோதமான இன்னொரு கலகம் உலகம் எங்குமிருந்து எல்லா திசைகளிலிருந்து ஒரு கூட்டம் புறப்பட்டு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் படைக்க போகிற ஒரு புதிய வானம் புதிய பூமியிலே இது எதற்குமே இடம் இருக்காது. இது முற்றிலும் அந்த பாவத்தின் கிரிகள் அத்தனை மாற்றப்பட்டு தேவன் புதியதாக ஒன்றை செய்ய போகிறார். இந்த பூமி பாவத்தினால் கரைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 24 அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, தேசம் தன் குடிகள் மூலமாய் தீட்டுப்பட்டது, அவர்கள் நியாயப்பிரமாணங்களை மீறி கட்டளையை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முடித்தார்கள். இந்த தீட்டுப்பட்ட இந்த உலகத்தை தேவன் முற்றிலுமாக மாற்றப் போகிறார். இதை சங்கீதக்காரனும் இவைகளை நினைவு கூர்ந்திருக்கிறார். சங்கீதம் 102 25 26 ஆதியிலே பூமி அஸ்திபாரப்படுத்தி வானங்களுடைய கரத்தில் கிரியையாயிருக்கிறது, அவைகள் அழிந்து போ, நீரோ நிலைத்திருப்பீர், அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல்
பழமையாய்ப்போம், அவைகளை ஒரு சால்வை போல் மாற்றுவீர், அப்பொழுது மாறிப்போகும். இவைகளுக்கு ஒரு முடிவுண்டு என்பதையும் சங்கீதக்காரனும் அறிந்திருந்தார். இயேசுவும் சொல்வார், லூக்கா 21:33, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் முற்றிலுமாக இந்த வானம் என்று சொல்லும் பொழுது இந்த வானம், இந்த முதலாவது வானம் ஆதாமுடைய மீறுதல் நிமித்தம் முழு பிரபஞ்சமும் பிரசவ வேதனைப்படுகிறது என்று சொல்லி ரோமரிலே சொல்லப்பட்டிருக்கும். ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டு புதியதாக தேவன் சிருஷ்டிக்க போகிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும். எல்லாரும் தேவன் அதை ஆச்சரிய விதமாக செய்ய போகிறார். முந்தின வானம் முந்தின பூமி ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. இந்த புதிய வானம் புதிய பூமியிலே, இந்த புதிய பூமியிலே சமுத்திரம் இருக்காது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்பொழுது இருக்கிற நம்முடைய பூமி சமுத்திரத்தை அடிப்படையாக வைத்ததாக இருக்கிறது. நம்முடைய பூமியினுடைய பெருவாரியான பகுதிகள் சமுத்திரத்தால் நிறைந்திருக்கிறது. நம்முடைய பூமிக்கு அடுத்த நம்முடைய சரீரத்தை பார்த்தாலும் 90% நம்முடைய இரத்தத்திலே 90% தண்ணீராக இருக்கிறது. நம்முடைய சரீரத்தினுடைய 65% தண்ணீரால் இருக்கிறது என்று சொல்லி மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் புதிய பூமியிலே தண்ணீருக்கான அவசியம் இருக்காது, சமுத்திரமும் இருக்காது. ஏனென்றால் நாம் தண்ணீருக்கு தாகமும் நமக்கு ஏற்படாது, நம்முடைய சரீரம் மறுரூபம் அடைந்துவிடும், அங்கே தண்ணீருக்கு அவசியம் இல்லை. அதே போல சூரியன் சந்திரனுக்கு அவசியம் இல்லை, அது அடுத்து நம்ம படிப்போம், கர்த்தரே பிரகாசிப்பார் என்று சொல்லி. இன்னொன்று, பைபிளிலே பார்க்கும் பொழுது சமுத்திரம் என்று சொல்லக்கூடியது எதிர்மறையாக சொல்லப்பட்டிருக்கிற இடங்கள் உண்டு. வெளிப்படுத்தலே பார்க்கிறோம், சமுத்திரத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சமுத்திரத்தை ஒரு எதிர்மறையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சமுத்திரம் இனிமேல் அவசியப்படாது. 2வது வசனம், யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் மணவாளனுக்காக மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. இங்கே யோவான் புதிய பரலோகத்தை விட்டு, பரலோகம் என்று சொல்லும்போது 3 தேவனுடைய வாசஸ்தலத்தை விட்டு ஒரு பரிசுத்த நகரம் இறங்கி வர கண்டேன். அது எப்படிப்பட்டதா இருக்கிறதாம்? மணப்புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து யோவான் 14 சொல்லுவார், நான் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன், நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தின பிறகு நான் இருக்கிற இடத்திலே நீங்கள் இருக்கும்படிக்கு என்னிடம் எங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லியிருந்தார். அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொல்லியிருந்தார். அதில் ஒன்று இப்பொழுது வெளிப்படுத்தப்படுகிறது, புதிய எருசலேம். இந்த புதிய எருசலேம் என்று சொல்லக்கூடியது பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே அதற்கு முன்பதாகவே இது இருக்க வேண்டும். அது இப்பொழுது கூட அது நிறைவேற்றப்பட்டு தேவனுடைய பரலோகத்தில் இருக்க முடியும். 1000 ஆண்டு ஆளுகை முடிந்து தேவன் புதிய வானத்தையும் புதிய பூமியை சிருஷ்டித்த பிறகு முழுமையான பரிசுத்தமாக இருக்கக்கூடிய இடத்திலே இது இறங்கி வர வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தும் விசேஷம் 3வது அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஜெயங்கொள்ளுகிறவனவன அவனை தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு கால நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகி என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடிய காலம்தான் இந்த காலகட்டம். இந்த காலகட்டம் என்று சொல்லும் பொழுது அந்த புதிய வானம் சிருஷ்டிக்கப்பட்டு இறங்கி வரக்கூடிய காலகட்டம். பரிசுத்த நகரம், இந்த பூமியிலே தேவன் இப்பொழுது இறக்கப் போவதில்லை. இப்பொழுது இருக்கிற நிலையிலே 1000 ஆண்டு ஆளுகையிலே செய்ய போவதில்லை. புதிய வானம் புதிய பூமியை தேவன் சிருஷ்டித்து தேவன் அவற்றை செய்ய போகிறது. எப்படி இருந்ததாம்? புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி. இதற்கு பெரிய விளக்கம் அவசியம் இல்லை.
ஒரு திருமண வைபவத்திலே மணவாட்டி தன்னை எப்படி அலங்காரம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் இருக்கிறது. நம்முடைய கலாச்சாரத்தின்படி என்ன செய்வார்கள் என்று தெரியும். அது எப்படி இருந்ததா? புருஷனுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட மணவாட்டியை போல அத்தனை தயாராக புத்தம் புதியதாக நமக்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இதனுடைய மகிழ்ச்சியின் அனுபவிக்கிற காலகட்டம். இந்த யூத திருமண முறைகளை குறித்தெல்லாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே பேசியிருக்கிறேன். அது எந்தெந்த நிலைகள் இருக்கிறோம். முதலாவது திருமண உடன்படிக்கைக்கான ஏற்படுத்தக்கூடியது பெத்ரோட்டல், அவர்களுக்கான திருமண உடன்படிக்கை நிச்சயதார்த்தம் செய்வது. அதற்கு பிறகு மணவாளன் மணவாட்டியிடமாய் மணவாட்டியை கூட்டிக் கொண்டு செல்வது. அதற்கு பிறகு திருமணம், அதற்கு பிறகு திருமண விருந்து, அதற்கு பிறகு பொதுவாக இருக்கக்கூடிய எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து மனமகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. 3வது வசனம், மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்தில் அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களுடைய கூட இருந்து அவருடைய தேவனாக இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது திரும்பவும் பரலோகத்தில் உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே பெருஞ்சத்தத்தை கேட்டேன், பெருஞ்சத்தத்தை கேட்டேன், பெருஞ்சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லி 21 தடவை பெருஞ்சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லி வரும். அந்த பெருஞ்சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லக்கூடியதிலே கடைசியாக கேட்கக்கூடியது தான் 21வது முறை இங்குதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இது பரலோகத்திலிருந்து ஒரு சத்தத்தை கேட்கிறார். இது தேவனுடைய சத்தம் என்று சொல்லப்படவில்லை. இது நாம் ஏற்கனவே பார்த்தது போல ஒரு முக்கியமான தூதர்களுடைய சத்தமாக இருக்கலாம். பெருஞ்சத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெருஞ்சத்தம் என்று சொல்லும் பொழுது ஒரு அதிகாரம் நிறைந்த, அதாவது சொல்லப்போகிற செய்தி மிகவும் அதி முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொல்லக்கூடிய அர்த்தம் கொள்ளக்கூடிய வகையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லுகிறது? இதோ மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமாக இருப்பார். மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம், டேபர்னாக்கிள், ஸ்கீனே என்று சொல்லக்கூடிய வார்த்தை. பழைய ஏற்பாட்டிலே தேவன் வனாந்திர பயணத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆசரிப்பு கூடாரத்தின் மூலமாக அவர்கள் நடுவே பிரசன்னமாக இருந்தது போல, அதுக்கு மாறனாகிய தேவன் பிரசன்னமாக இருந்தது போல தேவன் புதிய எருசலேமை மையமாய் வைத்து தேவன் மனுமக்கள் அனைவரோடும் கூட வாசமாக இருக்க போகிறார். அது முற்றிலும் புதிய அனுபவமாக இருக்கு. இப்போது மரிக்கிறவர்கள் எல்லாம் கர்த்தரோடு இருப்பார்கள், அது ஒரு நிலை. ஆனால் நாம் உயிர்த்தெழுந்த பிறகு அதுவும் புதிய எருசலேம், உயிர்த்தெழுந்த பிறகு அடுத்த 7 ஆண்டுகள் இருக்கிறது. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து, அடுத்த 1000 ஆண்டு ஆளுகை. அதை தாண்டி புதிய எருசலேமுக்குள் வரும்போது அந்த அனுபவம், அந்த நிலை இன்னும் ஆச்சரிய விதமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இதோ மனுஷரிடத்தில் வாசமாயிருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமாய் இருப்பார், அவர்களிடத்தில் அவர் வாசமாய் இருப்பார். இங்கே இப்போ 4 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது? மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. 2வது அவர்கள் நடுவில் வாசமாயிருப்பார். 3வது அவர்கள் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் அவர்கள் கூட இருந்து அவர்களுடைய தேவனாக இருப்பார் என்று சொல்லி இந்த 4 வசனங்கள் இந்த 3வது வசனத்திலே 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமாய் இருப்பார். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும்போது, 1வது முறை வரும்போது அவருக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டது, இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்முடனே இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அர்த்தம். தேவன் நம்முடனே இருக்கிறார் என்று சொல்லக்கூடியதை பரிபூரணமாக நாம் அனுபவிக்கிற காலகட்டம் அந்த காலகட்டமாக இருக்கும். இன்றைக்கு கர்த்தர் நம்முடனே இருக்கிறாரா? கர்த்தர் நம்முடனே இருக்கிறார். ஆனால் அவரை முகமுகமாய் பார்க்க முடியாது. இதுவரைக்கும் கர்த்தரை யாரும் முகமுகமாக பார்த்தது இல்லை. இதுவரை யாரும் ஒரு பார்த்ததில்லை. அவரை பார்த்துவிட்டு உயிரோடு இருக்கக்கூடாது. அப்போ வேதாகமத்தில் பார்த்தார்கள் என்று இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். மோசேக்கு தரிசனமானார், சொல்லுவார், ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தால் சொப்பனத்தின் மூலமாய் தரிசனத்தின் மூலமாய் பேசுவேன். ஆனால் மோசே எங்கும் உண்மையுள்ளவன், முகமுகமாய் கர்த்தரோடு பேசுகிறார் என்று சொல்லி
அதே போல் ஆபிரகாமோடு தேவன் முகமாய் பேசினார், பேசிவிட்டு எழுந்தருளி போனார் என்று இருக்கிறது. பழைய ஏற்பாடு வேறு இடங்களிலும் இருக்கிறது. ஆனால் அவரை முகமுமாய் பார்க்க முடியாது என்று இருக்கிறது. மோசையிடம் சொல்லுவார், என் நண்டையில் ஒரு இடம் உண்டு, அங்கு வந்த நெல்லை என் பின்புத்தை பார்ப்பாய், என் முகமோ காணப்படாது, என் முகத்தை பார்த்து ஒருவரும் உயிரோடு இருக்கலாகாது என்று சொல்லுவார். பார்த்தார்கள் என்பது உண்மை, பார்க்கவில்லை என்பது உண்மை. பார்த்தார்கள், எதை பார்த்தார்கள்? அவர் சில வேளைகளில் ஒரு மனித உருவிலே பழைய ஏற்பாட்டிலே தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆபிரகாமோடு பேசும்போது ஒரு மனித உருவத்திலே தன்னை வெளிப்படுத்தினார். ஆனால் நேரடியான மனிதனாக 2000 வருடங்களுக்கு முன்பு தான் வந்தார். ஆனால் அதற்கு முன்பு ஒரு மனிதர் ரூபத்திலே பார்க்கக்கூடிய விதத்திலே தன்னுடைய மகிமையை மட்டுப்படுத்தி கொண்டு வெளிப்பட்டார். ஆகையினாலே பார்க்க முடிந்தது. ஆனால் அவருடைய முழு மகிமையிலே பார்க்க முடியவில்லை. இயேசு கிறிஸ்து ஒரு சிறிய அளவிலே தன்னுடைய மகிமையை அந்த மறுரூபமாகும்போது காண்பித்த போதே அவர்களால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. என்ன நடந்தது என்று அவர்கள் பேசுவது என்னென்று தெரியாமலே பேசினார்கள். தேவனை அதை ஆச்சரிய விதமாய் நிறைவேற்றின, இல்லாவிட்டால் அவர்கள் அந்த நிலையிலே பார்த்துவிட்டு உயிரோடு இருந்திருக்க முடியாது, சாம்பலாயிருப்பார்கள். ஆகியனால தேவன் ஒரு ஆச்சரியத்தை செய்து அந்த மகிமையினால் அவர்கள் சாம்பலாகி விடாதபடிக்கு இயேசு கிறிஸ்து அவர்களை பாதுகாத்தார் என்று தான் அதை சொல்ல வேண்டும். இங்கே வெளிப்படுத்தும் விசேஷத்தில் பார்க்கக்கூடியதெல்லாம் அவர் ஒரு தரிசனம் போன்றவைகளை பார்க்கிறார். நாம் உயிர்த்தெழுந்த சரீரத்தை பெற்ற பிறகுதான் அவரை இயேசு கிறிஸ்து அவர் இருக்கிற வண்ணமாக அவரை மகிமையின் சரீரத்திலே மகிமையாக நாம் பார்க்க போகிறோம். நித்தியத்தில்தான் அவரை மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்தில் வாசமாய் இருப்பார், அவர்களை தரிசிப்பார் என்று சொல்லக்கூடியதை பூரணமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டியவைகள், அனுபவிக்க வேண்டியது அது நித்தியத்திலே. அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள். தேவன் தாமே அவருடைய தேவனாக இருப்பார். இந்த தேவன் இன்றைக்கு நம்முடைய தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நாம் அவருடைய ஜனம்தான். இதனுடைய முழுமையான ஒரு சந்தோஷம், இதனுடைய முழுமையான ஒரு அனுபவம் நாம் நித்தியத்திலே அனுபவிக்க போகிறோம். அதை எப்படி சொல்லலாம் என்றால், இன்றைக்கு இப்பொழுது ஒரு குடும்பம் என்றிடத்தாலும் மணவாளன் மணவாட்டி நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், உனக்கு நான் எனக்கு நீ என்று சொல்லி. ஆனால் திருமணத்திற்குள் சென்ற பிறகுதான் அந்த குடும்ப வாழ்வுக்குள் பிரவேசிக்கிறார்கள், அவளுடைய வாழ்வை துவங்குகிறார்கள், அனுபவிக்கிறார்கள். ஒரு சொத்து ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டு விட்டது, உடன்படிக்கை போடப்பட்டு விட்டது. ஆனால் இந்த நாள் முதற்கொண்டு இது முதற்கொண்டு தான் செல்லுபடியாகும் என்று சொல்லும்போது அது வரைக்கும் அது உறுதியாக இருக்கிறது. ஆனால் அதற்குரிய காலம் வரவில்லை. அதே போல இன்றைக்கு நமக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு அளவிலே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை பூரணமாக அனுபவிக்கக்கூடியது நம் நித்தியத்திலே தான் இருக்கிறது. இதிலிருந்து சில காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். முதலாவது, நாம் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கும். இப்போ 1 யோவான் 1:3 சொல்லுவார், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடு இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறது என்று சொல்லி. அந்த ஐக்கியம் நமக்கு இன்றைக்கு அவரை பார்க்க முடியாது. ஆனால் அவர் நம்மோடு இருக்கிறார், உதவி செய்கிறார் என்பதெல்லாம் அறிகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆனால் இந்த ஒரு நிலையை தாண்டி அந்த பிரிக்க முடியாத ஐக்கியம், நேருக்கு நேரான ஐக்கியம் நாம் பார்க்க போகிறோம். அவர் இருக்கிற வண்ணமாக அவரை அறிந்து கொள்வோம். ஆண்டவரை நாம் இன்றைக்கு வேதாகமத்தின் மூலமாக அறிகிறோம், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லியிருக்கிறார், விசுவாசிக்கிறோம், அவருடைய செயல்கள் மூலமாக அறிகிறோம். ஆனால் நாம் இனிமேல் தான் அவற்றை பிரத்யட்சமாக சிலவற்றை பார்க்க போகிறோம். அடுத்ததாக நாம் அவரை தொழுது கொள்வோம். அவர்களுடைய தேவனாக இருப்பார். இன்றைக்கு நம்முடைய தேவன் அவர்தான். ஆனால் ஒரு பரலோகம் என்று சொல்லக்கூடியது, அன்றைக்கு தான் நாம் ஒரு பரிபூர்ணமான ஒரு ஆராதனையை பரலோகத்திலே தான் செய்ய போகிறோம். இன்றைக்கு நாம் ஆராதிக்கிறோம், பரலோகத்தில் தான் அந்த ஆராதனை பரிபூர்ண ஆராதனையாக இருக்கும். அடுத்ததாக நாம் அவரை சேவிக்கவும் போகிறோம். 22:3 தேவனும் ஆட்டுக்குட்டியாக இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும், அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவரை தரிசிப்பார்கள். அவரை இன்றைக்கும் சேவிக்க வேண்டும், நித்தியத்தில் பூரணமாய் சேவிக்க போகிறோம். அடுத்ததாக கர்த்தர் பிரதிபலன், அவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பூரணமாக சுதந்திரிக்க போகிறோம். ஆகையினாலே இந்த 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறவைகள், நாம் தேவனோடு இருப்போம், அவர் நம்முடனே இருப்பார், நாம் அவருடைய ஜனம், அவர் நம்முடைய தேவன் என்று சொல்லக்கூடியவைகள் இன்றைக்கு அது உண்மைதான். ஆனால் இதை
பூரணமாய் அனுபவிக்கக்கூடியது நித்தியத்திலே அனுபவிப்போம். 4வது வசனம், அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. தேவனுடைய பிரசன்னமும் சமூகமும் நம் நடுவே இருக்கிறது, விசுவாசிகள் நடுவே இருக்கும் என்பதை தாண்டி அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமி, இந்த வாழ்க்கைக்கும் புதிய வானம் புதிய பூமியுடைய வாழ்க்கைக்கும் ஒரு வித்தியாசம். இங்கு இருக்கிற கண்ணீர் இல்லை, இங்கு மரணம் இருக்கிறது, துக்கம் இருக்கிறது, அழுதல் இருக்கிறது, வருத்தம் இருக்கிறது. அவிசுவாசிகளுக்கும் வரும், விசுவாசிகளுக்கும் கண்ணீர் வந்திருக்கிறது, மரணம் வந்திருக்கிறது, துக்கம் வந்திருக்கிறது, அழுதல் வந்திருக்கு, வருத்தம் வந்திருக்கிறது. இனிமேல் புதிய வானம் புதிய பூமியிலே அது ஒன்றும் கிடையாது. ஏனென்றால் புதிய வானத்திற்கு முன் இருக்கிற வெள்ளை சிங்காசனத்திலே இவைகள் இருக்கு. அழுதல் இருக்கும், வருத்தம் இருக்கும், பயம் இருக்கும், கண்ணீர் இருக்கும். ஆனால் அதற்கு பிறகுதான் இது கிடையாது. தேவன் எல்லாவற்றையும் மாற்றப் போகிறார். கண்ணீரை உடைப்பார், அடுத்ததாக மரணத்தை மாற்றுவார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் அதனுடைய 54வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல், அது நீண்ட அதிகாரம், முக்கிய உயிர்த்தெழுதலை குறித்து பேசுவார். 54வது அதிகாரம், அழிவுள்ளதாகியது சாவு அழியாமையே, சாவுக்கு ஏதுவாகியது சாவாமையை தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமேவன் கூறெங்கே, பாதாளமேவன் ஜெயமெங்கே. ஏனென்றால் 20வது அதிகாரம் 14வது வசனத்தில் 2ஆம் மரணம் இருக்கிறது. அதற்கு பிறகு மரணம் என்கிற வார்த்தைக்கு இடம் இருக்காது. கடைசியாக அலறுதலும் கண்ணீரும் இல்லை. தேவன் எல்லாவற்றையும் மாற்றி போட போகிறார். அப்படி என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான சமூக தீங்குகள் ஒன்றுமில்லாத ஒரு புதிய உலகத்தை நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு யுட்டோப்பியா என்கிற கான்செப்ட், சொற்றொடர்கள், ஒரு இவைகளெல்லாம் இருக்கிறது. ஆனால் வேதாகமம் சொல்லுகிறபடியான ஒரு நித்தியம் இனி வரப்போகிறது. அதில் தான் இவைகளை முழுமையாக அனுபவிக்க முடியும். ஆனால் நாம் இன்றைக்கு இருக்கிற சமூகத்திலே நாம் ராஜ்யம் வருவதாக என்று சொல்லக்கூடிய நாம் அந்த ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கும், நித்தியம் எப்படிப்பட்டதா இருக்கும் என்கிற பிரதிபலிப்பை நம்முடைய வாழ்விலே வெளிப்படுத்த வேண்டும். பாவங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. 5வது வசனம், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியம் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் மேகாவும் ஆதி அந்தமாய் இருக்கிறேன், தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரை இலவசமாய் கொடுக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது யாரிடத்திலிருந்து வருகிறது? சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரிடத்திலிருந்து வருகிறது. 3வது வசனம், பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தம், அது தேவதூதனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னேன். இது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இது தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. இதோ இதோ, பிஹோல்ட், இடவ் என்கிற கிரேக்க வார்த்தை, அதாவது ஒரு முக்கியமான செய்தி. என்ன சொல்றார் கர்த்தர்? இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். புதிதாக்குகிறேன் என்றால் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். அங்கே சமுத்திரம் இருக்காது, எருசலேம் தலைமை பட்டணமாக இருக்கும். கர்த்தரை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார், கர்த்தர் வாசமாயிருப்பார். அங்கே எந்த வேதனையும் இருக்காது. கர்த்தர் சகலவற்றையும் புதிதாக்குவார். திரும்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது. ஆண்டவர் அப்படி சொல்றாரு. அவர் இந்த பார்த்த ஆச்சரியத்தில் மெய் மறந்து இருக்கும்போது சொல்றாரு, இது ரொம்ப முக்கியமானது, இதற்கு நீ சாட்சியிடு, எழுது. ஏன்னா இதெல்லாம் எழுதிட்டு தான் வர்றாரு ஆண்டவர். இந்த வார்த்தை அதிமுக்கியமாக இருக்கிறதுனாலே வலியுறுத்துகிறார். நான் சகலவற்றையும் நான் புதிதாக்குகிறேன். ஆண்டவர் 6 நாட்களில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அதற்கு பிறகு தேவன் புதியதாக ஒன்றையும் சிருஷ்டிக்கவில்லை. அதற்கு பிறகு புதியதாக ஒன்று சிருஷ்டிக்கப்பட்டதென்றால் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்படுத்தும் போது ஒரு சரீரத்தை திரியேக தேவன் ஆயத்தம் பண்ணினார். அவருடைய மரண உயிர்த்தெழுதலை நிறைவேற்றுவதற்காக, நிரந்தரமாக தன் தெய்வீகத்தோடு மனுஷிகத்தை இணைத்துக் கொள்வதற்காக ஒரு மாம்ச சரீரம் தேவைப்பட்டது. அதை தேவன் உருவாக்கினார். மற்றபடி தேவன் புதியதாக ஒன்றை திடப்பொருளாக இன்றைக்கு ஒன்றை சிருஷ்டிக்கவில்லை. தேவன் உருவாக்கினவைகள் மூலமாகவே ஒரு இயற்கையான ஒரு
விதிகளை வைத்திருக்கிறார். மனிதர்களாயிருக்கட்டும், மிருகங்களாயிருக்கட்டும், பட்சிகளாயிருக்கட்டும், இனப்பெருக்கத்தின் மூலமாக பலியை பெருகுவதற்கும் ஆயிருக்கட்டும், இல்லை போன்ற ஒன்று புதியதாக ஒரு கட்டணம் எழுப்புகிறது என்றாலும் ஒன்றுமில்லாததிலிருந்து மனுஷன் செய்யலை. தேவன் ஏற்கனவே படைத்திருந்ததை ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்திற்கு மாற்றி தான் உருவாக்குகிறார்கள். களிமண்ணாய் இருக்கிறதை செங்கல்லாய் மாற்றுகிறார்கள். அப்படி ஒவ்வொரு உலோகத்தையும் ஒவ்வொரு திடப்பொருளையும் ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்திற்கு மாற்றி ஒவ்வொரு காலகட்டங்களிலும் தங்களுடைய வசதிக்காக பயன்படுத்தி வருகிறார்கள். என்ன மனிதரால் உருவாக்கவும் முடியாது. இல்லாததிலிருந்து ஒன்றை மனிதனாலும் சரி தூதர்களால் உருவாக்க முடியாது. கர்த்தர் தான் உருவாக்கணும். 1000 ஆண்டு ஆளுகையிலும் தேவன் புதியதாக ஒன்றை சிருஷ்டிக்கவில்லை. அந்தி கிறிஸ்துவின் ஆளுகையிலே அவன் கிடைத்தவைகளையும் வானத்திலிருந்து அநேக அழிவுகள் வந்தது, நியாய தீர்ப்புகள் வந்தது. அவைகள் மூலமாய் சீர்கட்ட பூமியை தேவன் சீர்படுத்தி பழுது பார்த்து விழுந்து போனதற்கு முந்தின நிலைமைக்கு கொண்டு போனார். இங்குதான் சகலவற்றையும் புதியதாக மாற்றப் போகிறார். ஆவிக்குரிய நிலையில் பார்க்கும்போது இன்றைக்கு தேவன் செய்கிற ஒரு புதிய செயல் நடைபெறுகிறது. ஒரு மனிதன் பாவியாக இருக்கிறவன் ரட்சிக்கப்படும் போது தேவனுடைய ஆச்சரியமான செயல். மரணத்திலும் அக்கிரமத்திலும் மரித்திருந்தவர்களை உயிர்ப்பித்தார் என்று சொல்லும்போது தேவன் செய்கிறது, ஆவியானவர் செய்கிறது. அது அவருடைய ஆச்சரியமான செயல். மற்றபடி தேவன் இதுவரை செய்யவில்லை, இனிமேல் தான் செய்ய போகிறார். இவைகள் சத்திய உண்மையமானவைகள், இவைகளை எழுது. 6 வசனம், அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் மேகாவும் ஆதி அந்தமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிற நான் ஜீவ தண்ணீரில் இவற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஆயிற்று, இட் இஸ் டன். ஆயிற்று என்று சொல்லுகிறார். ஆயிற்று என்று சொல்லும் பொழுது அது அப்படியே நடக்கும். இயேசு யோவான் 19:30 இயேசு சிலுவையிலே தொங்கும்போது சொல்லுவார், முடிந்தது, நிறைவேற்றி முடிந்தது. அதே போன்ற ஒரு அர்த்தத்தில் தான் இது வருகிறது. ஆயிற்று, நான் அல்பா உமேகாமாய் இருக்கிறேன், ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை சொன்னவர் யார்? இதற்கு முன்னே நாம் இதை குறித்து பார்த்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தான் சொன்னார். அப்படியானால் இந்த சிங்காசனத்திலிருந்து பேசக்கூடிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 14வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து சொல்லும்போது சொல்லுவார், உண்மையே தேவனுடைய சாட்சி, தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதா. தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாய் இருக்கிறவர் என்று சொல்லும்போது தேவனுடைய முதல் சிருஷ்டி அல்ல, துர்ப்பத்தினால் சொல்வது போல தேவனுடைய அனைத்து சிருஷ்டிப்புக்கும் காரணராயிருக்கிறவர், ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறவர். அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 11வது வசனம், இது ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, ஏறியந்த உண்மையை சத்தியம் உள்ளவர் என்று எண்ணப்பட்டவர். இதே உண்மையை சத்தியம் உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இங்கே 5வது வசனத்தில் நான் சொல்லுகிற வார்த்தைகள் சத்தியமும் உண்மையுமானவைகள். இயேசு கிறிஸ்து ஆதியும் அந்தம். ஆதியம் என்றால் துவக்கம், முடிவென்றால் முடிவு. துவக்கம் நானே, முடிவு நானே. அல்பா என்றால் கிரேக்கு ஆல்பபெட்டுடைய முதல் வார்த்தை, ஒமேகாவென்றால் கிரேக்கு வார்த்தையுடைய கடைசி வார்த்தை. அப்படி என்றால் தமிழிலே சொல்ல வேண்டுமென்றாலும் அகரமும் நானே நகரமும் நானே என்று சொல்லலாம். இயேசு கிறிஸ்து தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறார். காலம் அவருடைய கரத்திற்குள் இருக்கிறது, எல்லாம் அவருடைய கைக்குள் அடங்கி இருக்கிறது. அவரை மிஞ்சி ஒன்று கிடையாது என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரூற்றில் இலவசமாய் கொடுப்பேன். தாகமாயிருத்தல். பைபிளில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு ஆத்தும தாகம் மனிதர்களுக்கு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்றால் தெரியும். ஏசாயா 55:1, ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீரில் அண்டைக்க வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமின்றி விலையுமின்றி திராட்சரசம் பாலும் கொள்ளுங்கள். இப்போ அதே போல இயேசு கிறிஸ்து யோவான் 4வது அதிகாரத்தில் சமாரிய பெண்ணோடு உரையாடும் போது, நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிற ஒரு காலம் தாகம் உண்டாகாது என்று சொல்லுவார். அதே போல 7வது அதிகாரத்திலும் ஆத்தும தாகத்தை தீர்க்கிறவராக தன்னை காண்பிப்பார். இது மனிதர்களுக்கு ஆத்மாக்குள்ளே ஒரு தாகம் இருக்கிறது. அதை தீர்ப்பதற்கு கர்த்தருடைய ரட்சிப்பின் செயலால் தான் முடியும். ரட்சிப்பின் செயலை தான் இது பேசுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் இதை தான் சங்கீதம் 42:1 இதை தீர்க்கப்படுவதற்கு விரும்புவார். இதை இயேசு கிறிஸ்து தான் தீர்ப்பார் என்று சொல்லி
யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 13-14 நான் சொன்னது போல ஆத்தும தாகத்தை அவர்தான் தீர்ப்பார். அது பூரணமாக நிறைவேறக்கூடியதாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 4:13-14 இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாக, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு கால தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கிற தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். நித்திய ஜீவகாலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் பெறுகிற நித்திய ஜீவன் என்று சொல்லும்போது நித்தியமாய் இருக்கிற தேவனோடு நித்தியமாய் ஐக்கியப்படுவதற்கான பாக்கியம். அது எப்போது உண்டாகிறது? இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்காய் மரித்தடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் என்பதை இருதயத்தில் விசுவாசிக்கும் போது உண்டாகிறது. அதை நாம் அறிக்கையிட வேண்டும். அப்போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். நித்திய ஜீவன் நமக்குள் துவங்குகிறது. அந்த நித்திய ஜீவனிலே 3க்கு மேற்பட்ட படிநிலைகள் உண்டு. முதலாவது இந்த உலக வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனோட ஐக்கியம் உண்டாயிற்று, ஆனால் சரீர மரணம் உண்டு. சரீர மரணத்திற்கு உயிர்த்தலுக்கும் இடைப்பட்ட நிலையிலும் நித்திய ஜீவன் தொடருகிறது. அப்போது இடைப்பட்ட காலம். சரீர உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அந்த நித்திய ஜீவன் சரீர பிரகாரமாக முழுமையாக அனுபவிக்கப்படக்கூடியதாக மாறுகிறது. ஆகையினால் நித்திய ஜீவன் என்று நித்தியத்திலே துவங்குவதில்லை. ரட்சிக்கப்பட்ட போதே நித்திய ஜீவன் நமக்கு துவங்கி விட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நான் இலவசமாக கொடுப்பேன். அது ஒருவர் சொல்லுகிறபடி கிரியையினால் அல்ல, நான் அப்படி இப்படி, நான் பெரியவன், நான் திறமை உள்ளவன் என்பதனாலே அல்ல. தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஆனால் வந்து வாங்கிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் யாரிடத்தும் திணிப்பதில்லை. ஏசாயா 51-55 தான் பார்த்தோம். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து வாங்குங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து சாப்பிடுங்கள். விலையுமின்றி பணமில்லை என்று நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கொடுப்பதற்கு அவர் தயாராயிருக்கிறார். இன்றைக்கும் அந்த இலவச பரிசை தான் நாம் பெற்றிருக்கிறோம். பெற்றுக்கொள்ளாதவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். 7வது வசனம், ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாக இருப்பான். ஜெயம் கொள்ளுகிறவன் 1 யோவான் 5வது அதிகாரம் 4-5 வசனங்கள். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவான தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிறவன் என்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இவர்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆண்டவர் இங்கு என்ன சொல்லுகிறார்? இங்கும் இந்த உலகத்திலே, இந்த வாழ்க்கையிலே நாம் அநேக காரியங்களை சுதந்திரிக்க முடியவில்லை. ஆனால் நித்தியத்திலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற எல்லா பாக்கியங்களையும் வைத்திருக்கிறவைகளையும் சுதந்திரிக்க போகிறோம். அதான் பைபிள் ஒரு இடத்துல சொல்லுகிறது, தேவன் தம்முடையவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறவர்களை ஒரு கண் கண்டதும் இல்லை, ஒரு காது கேட்டதும் இல்லை. அப்படி ஆச்சரியமான செயல்களே தேவன் தம்முடையவர்களுக்காக வைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய கற்பனைகளால் கூட அவைகளை சொல்ல முடியாது, வார்த்தைகளே இல்லை. பவுல் 3வது வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டார். ஆனால் அவர் வாக்குக்கு எட்டாத வார்த்தைகளால் விவரிக்க முடியாதவர்களை பார்க்கவும் கேட்கவும் செய்தார். அவர்கள் சொல்ல முடியல. வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் இதை பதிவு செய்ய சித்தம் கொண்டபடினாலே அவர் சில காரியங்களை இன்னும் அதிகமாய் புரிந்து கொள்ளவும் அதை பூமிக்குரிய வார்த்தைகளோடு அதை போல் இருந்தது, மரகதம் போல் இருந்தது, தங்கத்தை போல் இருந்தது என்று சொல்லி இருக்கிறது. அதையும் தாண்டி இன்னும் அநேகம் இருக்கிறது. அவைகள் ஆச்சரியமாயிருக்கிறது. நாம் கண்டிப்பாக அதை குறித்து விரும்ப வேண்டும். அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும், ஆசை கொள்ள வேண்டும். 3வது ஆண்டவர் என்ன சொல்றாரு? முதல்ல எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். இப்போ இது இயேசு கிறிஸ்து ஒரு பக்கம் மணவாளன், இன்னொரு பக்கம் தேவன், இன்னொரு பக்கம் அவன் என் குமாரனாயிருப்பான். ஒரு தேவனோடு கூட ஒரு நல்ல ஒரு ஐக்கியம், உறவனுடைய ஒரு உச்சமான நிலை. நாம் தேவனால் தத்தெடுக்கப்பட்டவர்கள், அடாப்ஷன், மீட்டுக்கொள்ளப்பட்டவர்கள், கிரயத்திற்கு கொள்ளப்பட்டவர்கள். என்றாலும் கிரயத்திற்கு கொள்ளப்பட்டவர்களாகிய நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதற்கான முழு உரிமைகளையும் அனுபவிக்க போகிற காலம் அந்த காலம். இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள் தான், தேவனுடைய பிள்ளைகளை மாற்றப்பட்டு விட்டோம். ஆனால் அதற்கான முழு உரிமைகளையும் நாம் இன்னும் அனுபவிக்கவில்லை. சிலவைகள் நமக்கு இன்றைக்கு இருக்கிறது, நித்தியத்தில் வரக்கூடியவைகள் இருக்கிறது. அந்த நித்தியத்தில் வரக்கூடியவைகளை எல்லாம் நித்தியத்தில் தான் நாம் அனுபவிக்க போகிறோம்.
1 பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனத்திலே பேதுரு சொல்லுவார், அவர் இயேசு கிறிஸ்து மரித்தொழுந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். இயேசு கிறிஸ்து எழுந்ததினால் அழியாதது மாசற்றது வாடாததுமாதிரி சுதந்திரம் ஒன்று இருக்கிறது, இன்ஹெரிட்டன்ஸ். நமக்கு ஒரு சுதந்திரம், நமக்கு ஒரு வசிப்பிடம் இருக்கிறது. ரோமர் 8வது அதிகாரம் 23வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வார். ரோமர் 8வது அதிகாரம் 23வது வசனம், அதுவுமல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த புத்திர சுவிகாரம், சன்ஷிப், இதனுடைய முழு பிரதிபலன்களும் இன்னும் வரல. வந்துருந்தா நமக்கு இன்றைக்கு கஷ்டம் இருக்காது, பாடு இருக்காது, மரணம் இருக்காது. ஆனால் அது இன்னும் வரல. ஆனால் வரும் நித்தியத்திலே இவைகள் எல்லாம் நாம் அனுபவிக்க போகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து இங்கு யார் வரமாட்டார்கள், புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் யார் வரமாட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பயப்படுகிறவர்கள் 1, அவிசுவாசிகள் 2, அருவருப்பானவர்கள் 3, கொலைபாதகர் 4, விபச்சாரக்காரர் 5, சூனியக்காரர் 6, விக்கிரக ஆராதனைக்காரர் 7, பொய்யர் 8 தான் நினைக்கிறேன். அனைவரும் 2ஆம் மரணமாகி அக்கினியும் கந்தம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். யார் யார் இங்க வரமாட்டான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்க ஏற்கனவே அக்கினி கடலுக்கு போய்விட்டார்கள். பயப்படுகிறவர்கள் அவிசுவாசிகள், அருவருப்பான, கொலைபாதகர், விபச்சாரக்காரர், சூனியக்கார், விக்கிரக ஆராதனைக்காரர், பொய்யர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பயப்படுகிறவர்கள் சிலர் இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் பயப்பட்டால் நரகத்திற்கு போய் விடுவார்கள் என்று சொல்லுகிறது உண்டு. இது ரட்சிக்கப்பட்டவர்களை பற்றி பேசுகிறது இல்லை. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பயப்படக்கூடிய சூழ்நிலை வரலாம், கொலை செய்யக்கூடிய தூண்டுதல்களும் வரலாம். அதை வேதம் அனுமதிக்கவில்லை. விசுவாசிகளும் பாவம் செய்ய முடியும், அதற்கான சிக்ஷை உண்டு. பாவம் செய்தால் தேவன் அப்படியே நம்மை விட்டுவிடுகிறவர் அல்ல. கர்த்தர் தம்மிடத்தில் நேசிக்கிறேன் கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறார். இந்த இடத்தில் யாரை சொல்லப்படுகிறது என்றால் அவிசுவாசிகள் தான். அவிசுவாசிகள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அவர்கள் அதிகமாக அவரிடத்தில் காணப்படக்கூடிய கிரிகள் என்னவென்று சொல்லப்படுகிறது. எல்லா விசுவாசிகளிடத்திலும் இந்த எல்லா கிரியைகளும் ஒருமித்து காணப்படாவிட்டாலும் பல கிரிகள் பிரதானமாக காணப்படும். அதில் முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது பயப்படுகிறவர்கள். பயப்படுறவங்க இதற்கு கவர்டு, கோழைகள், அதுதான் சரி. கோழையாக இருக்கிறவர்கள், சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் கர்த்தரை விசுவாசிப்பதற்கும் பயப்படக்கூடியவர்கள். மற்றபடி இப்போது இப்போ இயற்கையாகவே தேவன் ஒரு இன்ஸ்டிங்க்ட் வச்சிருக்கிறார். எதிரில் ஒருத்தர் நாம் வாகனம் ஓட்டும் போது குறுக்கே சாடினால் ஐயோ இடித்து விடக்கூடாதேன்னு ஒரு பயத்தினாலே பிரேக் போடுறோம். ஒருத்தர் ஒரு நாய்க்கு கடிக்க வந்ததென்றால் ஒரு பயத்தினாலே காலை எடுக்கிறோம். இது தேவன் இயல்பாய் கொடுத்தது. இந்த பயம் பாவம் அல்ல. தேவனை விசுவாசிப்பதற்கும் அவரை ஏற்றுக்கொள்வதற்கும் ஒரு பயம் தடையா இருக்கும் என்றால் அது மன்னிக்க முடியாத பாவமாக இருக்கிறது. அடுத்ததாக அவிசுவாசிகள், விசுவாசத்தை மறுதலிக்கக்கூடியவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அருவருப்பான பாவங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், கொலைபாதகர், விபச்சாரம், விக்கிரக ஆராதனை கர்த்தர் அருவருக்கக்கூடியது. பொய்யர் என்று சொல்லும்போது வாழ்க்கையிலே ஒரு முறை கூட பொய் சொல்லாதவன் என்றில்லை. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை தவிர அனைவரும் பொய்யர் தான். ஏனென்றால் பைபிள் சொல்லுகிறது நல்லவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகியும் இல்லை. ரோமர் 3வது அதிகாரத்திலே நல்லவர் யாராவது இருந்தால் இயேசு மரித்திருக்க வேண்டாமே. ஆகையினாலே இந்த வசனம் கிரியையினால் ரட்சிப்பு என்று சொல்லவில்லை. யார் வரமாட்டாங்க? இயேசு கிறிஸ்துவை நிராகரிக்கிறவர்கள் வாழ்வில் இதுவைகள் இருக்கும். அவர்கள் வர முடியாது. அவர்களை தடை செய்கிற முக்கியமான பாவம் அவிசுவாசம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த பாவங்களுக்குள்ளும் சிக்குண்டு கிடக்கக்கூடிய அதிகமான சூழ்நிலைகள் உண்டு. அதே நேரத்தில்
இப்பேற்பட்ட பாவக்கிரியைகள் விசுவாசிகள் வாழ்விலும் அந்த வாடை வருவதற்கு வாய்ப்புண்டா உண்டு. ஆனால் நாம் இதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும், நாம் கவனமாக இருக்க வேண்டும். இப்போ விக்கிரக ஆராதனை என்று சொல்லும்போது பொருளாசியாகிய விக்கிரக ஆராதனை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கொலை பாதகர் என்று சொல்லும் பொழுது எழுத்தின்படியாதான் கொலை செய்ய வேண்டும் என்று, நாவும் நெருப்பு தான் சொல்லுவாங்க இல்லையா, வார்த்தையாலே கொன்னுட்டான். நம் வாழ்வில் நடந்திருக்கக்கூடும். ஆனால் இவைகள் நம் வாழ்வை ஆக்கிரமிப்பதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. இந்த இடத்தில் சொல்லப்படக்கூடியவர்கள் விசுவாசிகள் அல்ல, இது அவிசுவாசிகள். அவர்கள் இந்த கிரியைகளால் நிறைந்திருப்பார்கள். ஒருவர் இப்படியாக சொன்னார், எனக்கு யார் என்று பெயர் மறந்துவிட்டது. ஒரு முறை பிறந்தால் 2 முறை மறிக்க வேண்டும், 2 முறை பிறந்தால் 1 முறை மறித்தால் போதும். If you are born once, you have to die twice. If you are born twice, you will only have to die once. முதலாவது உலகத்திற்குரிய பிறப்பு, நம்முடைய மாம்ச பிறப்பு, அதை நாம் திட்டமிடவில்லை, நாம் தீர்மானிக்கவும் இல்லை. 2வது பிறப்பு மறுபிறப்பு என்று வேதாகமம் சொல்கிறது. born again, அது தேவனால் உண்டாகக்கூடியது. அப்படி 2வது முறை பிறந்தால் நமக்கு 2வது மரணம் கிடையாது. 2வது முறை இந்த உலகத்தை விட்டு போவதற்கு முன்பதாகவே பிறக்காதவர்கள் 2வது முறை மறிக்க வேண்டும். இது ஒரு எச்சரிப்பின் செய்தி. இவர்களெல்லாம் அக்கினியும் கந்தமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். முடிந்து போகிறதில்லை, எரிகிற கடல். இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். இனி 9வது வசனம் முதல் உள்ள வசனங்களை நாம் அடுத்த வாரத்திலே பார்ப்போம். இதில் முக்கியமான சில பாடங்களை நமக்கு உண்டு. புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். எல்லாத்தையும் ஆண்டவர் புதுசாக செய்ய போறார். ஒரு இமைப்பொழுதில் தேவன் எல்லாவற்றையும் புதியதாக்கப் போகிறார், சகலவற்றையும் புதிதாய் மாற்றப் போகிறார். இன்றைக்கு நம் வாழ்வில் நடைபெறக்கூடிய சூழ்நிலைகள், பாடுகளிலே அவர் நமக்கு உதவி செய்வது எவ்வளவு லேசான காரியம். புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல, குறிப்பாக இந்த 21, 22 அதிகாரத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு சில சாரார் சொல்வது, புதிய வானத்துல ஒரு கூட்டத்தார் இருப்பாங்க, இல்லை புதிய பூமியில சாதாரண கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள், அங்கேயும் வெளியில இருப்பாங்க. புதிய வானத்துல கொஞ்சம் அப்படி ஊழியசைக்காரர்கள் இருப்பார்கள். புதிய எருசலேம், அந்த புதிய எருசலேமிலும் சீயோன்கிற ஒரு இடம் இருக்கும். அந்த சீயோனில் தான் நாங்கள் ஒரு விசேஷத்தை கூட்டம் இருப்போம் என்று சொல்லி துர்போதனையாளர்கள் சொல்லி வருகிறார்கள். தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் சிலர் சொல்லி வருகிறார்கள். அப்படி அங்கு யாருக்கும் இன்றைக்கு ரியல் எஸ்டேட் போட்டு பிளாட் போடப்படவில்லை. யாரும் இன்றைக்கு எனக்கு தான் புதிய வானம், எனக்கு தான் புதிய எருசலேம், நான் தான் சீயோனுக்கு போவேன், எங்கள் சபை தான் போகும் என்று சொல்வதற்கில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய புதிய குடியிருப்பாக புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் இருக்கக்கூடியதாக இருக்கும். நம்முடைய நித்திய பிரதிபலிப்பிலே நாம் ஏற்கனவே பார்த்தது போல, நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தோமோ கிறிஸ்து நியாயசனத்தில் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவைகளின் அடிப்படையிலே நம்முடைய பிரதிபலிப்பு நம்முடைய நித்திய வாசஸ்தலத்திலே, நம்முடைய பணிகளிலே ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். ஆனால் எங்கள் ஸ்தாபனம், எங்களுடைய சபையாருக்கு தான் இவைகள் என்று சொல்வதற்கில்லை. அதிலும் குறிப்பாக சிலர் திருமணமாகாதவர்கள் தான் புதிய பூமிக்கு புதிய எருசலேமில் இருப்பார்கள் என்றும், நகை அணியாதவர்கள் தான் இருப்பார்கள் என்றெல்லாம் பேசி வருகிறார்கள். ஆண்டவரே சொல்றாரு, புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. புருஷனுக்காக எப்படி அலங்கரிக்கப்பட்டிருப்பா? புருஷனுக்கு மணவாட்டி என்று எப்படி நாம் அறிய முடியும்? ஒரு பெண்ணை பார்த்தால் இவள் மணப்பெண் என்று எப்படி அறிய முடியும்? ஒன்றுமே நகை அணிகலன்கள் அழியாதபடிக்கு. இது வேதாகம கலாச்சாரத்திலிருந்து பேசுகிறேன். வேதாகம கலாச்சாரத்தில் அப்படிதான், நம்முடைய கலாச்சாரத்தில் அப்படிதான். மணவாட்டிக்குரிய அலங்காரம், மணவாட்டின் நகையினால் தங்களை சிங்காரிக்கிறது போல புதிய வானத்தை பற்றி பேசுவதாக ஆண்டவர் சொல்றார். அதே நேரத்தில் புதிய வானம் போகாததற்கு இதெல்லாம் போட்டால் போக மாட்டேன்னு சொல்வதற்கு இடமில்லை. அது போடுவது போடாதது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட இஷ்டம். ஆனால் நகைகள் அணிவது ஒரு அடிமைத்தனமாகிவிடக்கூடாது. எனக்கு தான் இருக்கிறது என்பதற்காக வாரி இறைத்து ஒவ்வொரு நாளும் தங்களை அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அடிமைப்பட்டு போயிடக்கூடாது. ஆனால் ஒருவரை ரட்சிப்பதற்கு, பரலோகத்திற்கு, நரகத்திற்கு போவதை இவைகளை நாம் பேசுவது அவசியமில்லை. கர்த்தர் கண்ணீரை துடைக்கப் போகிறார், முந்தினவைகளை எல்லாம் மாற்றப் போகிறார், புதிதாக்க போகிறார். ஆண்டவர்
நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறவர்கள் இதுவரைக்கும் நம்ம நினச்சி பார்க்க முடியாது. இதுவரை ஒரு மனிதர் கூட விஷுவலைஸ் பண்ண முடியாத அளவிற்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை அறிந்து நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் வாழுவோம். அவரை முகமுகமாக பார்க்க போகிறோம். அது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லக்கூடியவைகளை நாம் தியானிப்போம். கர்த்தருக்கு சாட்சியாக கொள்வோம். கர்த்தருக்கு சித்தமானால் அவருடைய வருகை தாமதிக்குமானால் புதிய எருசலேமை குறித்து அவருடைய அளவுகள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்ன என்பதை குறித்து அடுத்த வாரம் பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.